Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தாய் மரியே வாழ்க, சிலுவை அடியிலே என்ற தாய் மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் வீட்டு மகிழ்வோடு நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த பரிசுத்த வாரத்தின் 2வது நாள் இன்று. இந்த செவ்வாய்க்கிழமை ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து அவருடைய அருளை பெறுகின்ற அந்த அருளின் நேரம் இது. அவர்களே, தாய் மரியாள் இந்த விடுதலை பயணத்துல எங்களுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒருவர். எவ்வளவு தூரம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு அவருடைய பகிரங்க அந்த பணியை ஆரம்பிப்பது, முதலாவது புதுமையை கானாவூர்ல செய்வதற்கு தாய் மரியாள் தான் முதலாவதாக அந்த பரிந்துரையை செய்கிறார். யோவான் நற்செய்தியில தாய் மரியாள் 2 தடவை தான் பேசியிருக்கிறாங்க. முதலாவதாக அவங்க பேசினது என்னவென்று சொன்னால், இவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. இவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை, ரசம் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொன்னா அவருடைய மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. இந்த ரசத்துக்கு இருக்கிற இன்னொரு குறியீடு தூய ஆவியானவர். ஆகவே இப்படியான பல அர்த்தங்கள் உள்ள ஒரு விஷயம் தான் ரசம் என்பது. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகள், காயங்கள், இதை உயிர் துணரக்கூடிய ஒரு தாய் எங்களுடைய தாய். அது மட்டுமல்ல பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தாய் மரியாளை நன்கு அறிந்திருந்தார். என்று சொன்னா தாய் மகனுக்கு இருக்கிற அந்த உறவு. ஆண்டவர் இயேசு கடவுளுடைய மகன், 2வது ஆள் பரம திருத்துவத்தினுடைய the second person of the Holy Trinity. இந்த உலகம் உருவாவதற்கு முன்னர் இருந்தவர் தாய் மரியாளை நன்கு அறிந்திருந்தார். ஆகவே தாய் மரியாளுடைய பரிந்துரை என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவேதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான இந்த மாலை வேளையில மறுபடியும் நாங்கள் ஒரு தடவை எல்லோரும் எழுந்திருந்து தாய் மரியாளை பார்த்து, அம்மா உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த மாலை வேளையிலே நாங்கள் செலவிட இருக்கிற இந்த நேரம் அந்த அருளை எங்களுக்கு பெற்றுத் தருகின்ற நேரமாக, நிரவிதமாக அந்த கானாவூரிலே என்னுடைய மகனை பார்த்து இவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னீரோ, அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பல்வேறு விதமான குறைகள் நிறைந்த உடைந்து போன நிலைகள்ல தாய் மரியாளை பரிந்துரை செய்வது, பரிந்துரை செய்வது, இந்த சீடிங் ஃபார் அஸ், எங்களுக்காக இவர்களை பார்த்துக் கொள்ளுங்க, இவர்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய தூய ஆவியை பொழியுங்க என்று சொல்லி தாய் மரியாள் இந்த வேளையிலே இங்கிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் வெறும் கையோடு வீடு போகாமல் ஆண்டவரால நிரம்பி நீங்கள் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டும் என்று சொல்லி தாய் மரியாளுடைய அந்த பரிந்துரையை வேண்டி மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடைய பெண்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுடைய திருவயிற்றில் யாரு இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, புனித மரியே இறைவனின் தாய், பாவிகளுக்காக இப்பொழுது எங்கள் நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, தாய் மரியே வாழ்க. அமர்ந்து கொள்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு தெரியும், யோவான் நற்செய்தியில தாய் மரியாள் அடுத்ததாக அவள் வருகிற இடம் எதுவென்று சொன்னால் சிலுவை அடியில். சிலுவை அடியில தாய் மரியாள் நிற்கிறாள் அப்படின்னு சொன்னால், மற்ற இடங்கள்ல தாய் மரியாள் நிற்கலையா அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. திருச்சபையினுடைய அந்த பாரம்பரியத்தில் தாய் மரியாள் நற்செய்தி எழுதிய நற்செய்தியாளர்களிடம் தன்னை பற்றி அதிகமாக எழுத வேண்டாம் அப்படி என்று சொல்லி கேட்டுக்கொண்டதாக பாரம்பரியம் சொல்லுது. தன்னை பற்றி அதிகமாக எழுத வேண்டாம். ஆகவேதான் தாய் மரியாளை பற்றி அதிகமாக எங்களுக்கு இல்லை. யோவான் தாய் மரியாள் இருவரும் யோவான் மகனாக ஏற்றுக்கொண்டார். சிலுவை அடியில் ஆண்டவர் இயேசுவின் இந்த வார்த்தை யோவானை பார்த்து, இதோ உம்முடைய அம்மா என்று சொல்லி, இதோ உம்முடைய மகன் என்று சொல்லி
அதற்கு பிறகு ஒரு வரி இருக்கு, யோவான் தாய் மரியாளை தன்னுடைய மகனாக தாயாக ஏற்றுக்கொண்டார். அப்ப பல விடயங்களை கற்று அறிந்து கொண்டார் தாய் மரியாளிடம். அது மட்டுமல்ல, லூக்கா நற்செய்தியாளர் தாய் மரியாளை நேரடியாக கண்டு பல விஷயங்களை கேட்டு தன்னுடைய நற்செய்தியில் எழுதி கொண்டார். அவர் தெரிவு செய்த இடங்கள் மிக மிக முக்கியமானது. சிலுவை அடியில தாய் மரியாள் நிற்கிறாள். அந்த வேளையில அவளுடைய உள்ளத்தில் 1000 கேள்விகள். ஏன் இது நடக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படி என்று சொல்லி கப்ரியேல் தூதர் சொன்ன பொழுது கடவுளுடைய மகன் எனப்படுவார், உன்னதரின் வல்லமை உண்மையில் நிழலிடும், இதோ பிறக்க இருக்கிறவர் மேன்மை உள்ளவர், தாவீதின் மகனாக மெஸ்ஸியாவாக அரசராக வர இருக்கிறவர், இப்படி எல்லாம் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாமே அப்படியே பீஸா சுக்கு நூறா அப்படியே உடைந்து போகிற நிலை. இந்த சிலுவை பாதையில ஒருவர் எல்லா நிலைகளிலேயுமே மௌனமாக பயணித்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது தாய் மரியாள் மட்டும்தான். உள்ளத்துல பெரிய வேதனையோடு ஏக்கத்தோடு தன்னுடைய ஒரே மகனை, பிரியமான என்று சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவையில் அறையும் பொழுது, அதுவும் அந்த காலத்தில் சிலுவையில் அறைந்தார்கள் நிர்வாணமாக. ஒரு வளர்ந்த மகனை அத்தனை பேருக்கு முன்னாடி நிர்வாணமாக சிலுவையில் அறைகிறத எந்த பெற்றோரால தாங்க முடியும்? இத்தனைக்கும் ஆண்டவர் இயேசு செய்த பிழை என்ன என்று சொல்லி பார்த்தா எந்த பிழையும் பெருசா செய்தது. கடவுளுடைய மகனாக இருந்தவர். நம்ம சகோதர சகோதரிகளே, அந்த வேளையில ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையில இந்த மனுக்குலத்தை உங்களுக்கும் எனக்கும் எங்களையும் தாய் மரியாளுக்கு ஒப்புக் கொடுத்த அந்த தருணத்தில் நாங்கள் இன்று அவளை அம்மா என்று அழைக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய பரிந்துரையை வேண்டி நாங்கள் இந்த வழிபாட்டுகளை நுழைகிற இந்த வேளையில நாங்கள் தூய ஆவியானவரை வேண்டி மன்றாடுவோம். தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, ஆகவே நாங்கள் இந்த வேளையில் எழுந்திருப்போம். தூய ஆவியானவரை நினைத்து, ஆண்டவரே உங்களுடைய ஆவியை நீர் பொழிந்தருளும் என்று சொல்லி, இது எல்லாமே நடப்பதற்கான ஒரே ஒரு காரணம் தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு மட்டுமே. எவ்விதமாக தூய ஆவியானவர் மேகத்திலே மகிமையின் மேகமாக இருந்தவர் அவர் இறங்கி வந்தாரோ, அதே போல அந்த வேளையில இந்த மலைகள் அதிர்ந்தன. சீனாய் மலை அதிர்ந்தது என்று நாங்கள் பார்த்தோம். அந்த மகிமையின் மேகமாக அந்த ஆண்டவர் இந்த வேளையிலே இந்த இடத்தை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று, உங்கள் ஒவ்வொருவரையும் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தில் அந்த ஏக்கத்தோடும் அந்த வாஞ்சியோடும் இந்த பாடலில் நாங்கள் பங்கு பெறுவோம்.
எங்களால் செய்ய முடியுமா? ஆண்டவரையுடைய ஆவியை பொழிந்தருளும் என்று சொல்லி எங்களால் கேட்க மட்டுமே முடியும். தூய ஆவியை எங்களால் உருவாக்க முடியாது. தூய ஆவியானவர் ஆண்டவருடைய ஒரு தூய்மையான ஒரு கொடை. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அந்த ஆவியை கேளுங்கள், தாராளமாக நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி. அந்த பாறையை பிளந்து அந்த நீரோடை நீர் அந்த கொட்டாக கொட்டியதை போல அந்த தூய ஆவியானவர் பொழியப்படும் பொழுது வறண்ட நிலங்கள் எல்லாமே மறுபடியும் செழிப்படைந்ததை போல உள்ளங்கள்ல ஏற்றங்கள் பல்வேறு விதமான உடைந்த நிலைகள் அனைத்தையும் ஒன்றாக்குகின்றவர் தூய ஆவியானவர். ஆகையால் சகோதர சகோதரிகளை கைகளை உயர்த்தியவர்களாக இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே சொல்லி நாங்கள் பாடுவோம். ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுதே, மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத வேகம் நீ, உன் செல்லும் வேகம் நீ, விலகாத வேகம் நீ, உன் செல்லும் வேகம் நீ, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, தெளிவின் கைகளை வைத்தவர்களாக வாஞ்சியோடு மன்றாடுங்கள். மகிமையின் வேகம் என்று சொல்லி நீங்கள் பாடிக்கொண்டே இருங்கள். உள்ளத்துல ஆண்டவரே, உடைய தூய ஆவியை எனக்கு தாங்க என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, நான் உடைந்த நிலையிலே வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உடைய தூய ஆவியை எனக்கு மொழியுங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தை பொறுப்படுங்க. ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் உம்மால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி இதனில் நாங்கள் பாடுவோம். ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத வேகம் நீ, உன் செல்லும் வேகம் நீ, விலகாத வேகம் நீ, உன் செல்லும் வேகம் நீ. கைகளை உயர்த்தி, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. சகோதரிகளே, இஸ்ரேல் மக்கள் அந்த பாலைவனத்திலே இருந்த பொழுது விடுதலை பயணம் நூலில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த மகிமையின் வேகமாக இஸ்ரேல் மக்கள் முன்னால் சென்றது. பகலிலே மேகத்தூணாக கடவுளுடைய உடல் இருப்பு, the Shekinah என்று சொல்லுவது the glory of God, கடவுளுடைய அந்த உடல் இருப்பு பகலிலே மேகத்தூணாக, இரவிலே நெருப்பு தூணாக, அந்த மகிமையின் மேகம். அந்த மகிமையின் மேகம் மறுபடியும் சீனாய் மலையிலே தங்கி இருந்தது. ஆண்டவருடைய மலையிலே the glory of God, Shekinah என்று சொல்லுகிறது. அந்த மகிமையின் மேகம் ஜெருசலேம் ஆலயத்திலே அந்த தூயகத்திலே தங்கி இருந்த அந்த மகிமையின் மேகம் ஆண்டவர் இயேசு
இந்த உலகிலே பிறந்த பொழுது அந்த மகிமையின் வேகம் ஆண்டவர் இயேசுவின் வழியிலே இந்த உலகத்திற்கு வருகிறது. Praise the Lord, praise the Lord, praise the Lord. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வேளை, அந்த பெந்தெகோஸ்து நாள் அன்று அந்த ஜோயலுக்கு எழுதிய அந்த இறைவாக்கினர் ஜோயலுடைய வார்த்தையை சொல்லி மானிடர் அனைவருக்கும் தூய ஆவியானவர் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அதுவரைக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தூய ஆவியானவர் வழங்கப்பட்டிருந்தார். மோயிசனுக்கு, ஆபிரகாமுக்கு, ஒரு சில பிதாக்களுக்கு, இறைவாக்கினர்களுக்கு, அரசர்களுக்கு, இறைவனால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த தூய ஆவியின் கொடையை பெற்றிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த வேளையில, அந்த இரத்தமும் தண்ணீரும் வடிந்த வேளையில, முதலாவதாக அந்த தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுகின்ற அந்த தாய் மரியாள் சிலுவை அடியிலே அவர் நிற்கிறாள். சீடர்களை அழைத்து கொண்டு 50 நாட்கள் காத்திருக்கிறார்கள் அந்த மேல் மாடியில. அந்த பெந்தெகோஸ்து நாளன்று இரண்டாம் சகோதர சகோதரிகளே, அந்த ஆவியானவருடைய அருள் பொழிவு, அந்த தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு அன்றிலிருந்து இன்று வரை, இந்த உலகம் முடிவு வரை தூய ஆவியானவரை வாஞ்சிக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்கும் அந்த தூய ஆவியானவர் பொழிக்கப்படுகிறார். நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், தூய ஆவியை நாங்க ஜெனரேட் பண்ணல, அது மனிதர்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தூய ஆவிக்காக நீங்கள் ஏக்கத்தோடு காத்திருங்கள், தூய ஆவியானவரை கேட்டு மன்றாடுங்கள். அது மட்டுமில்லை, ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார், தந்தை தரக்கூடிய மிக உன்னதமான கொடை இந்த தூய ஆவியானவர். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க எந்த நிலையில வந்திருந்தாலும் பரவாயில்லை, உடைய வாழ்க்கையில உடைந்த நிலைகளோடு இன்றைக்கு பலர் வந்திருக்கிறீங்க, பல ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு. அந்த வறண்ட நிலங்கள் போல, உடைந்த உள்ளங்களை போல இருக்கிற இந்த நிலையில மறுபடியும் பிரியமான சகோதர சகோதரிய கண்களை மூடி ஆண்டவருடைய தூய ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும் என்று சொல்லி சத்தமாக நாங்கள் பாடுவோம். இந்த வேளையில ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை ஒரு மகிமையின் வேகம் இஞ்சனை ஒரு மகிமையின் வேகம். தூய ஆவியானவரை கேட்டு மன்றாடுங்கள், தூய ஆவியை செழிக்க தொடங்குங்கள். ஆண்டவருடைய ஆவியை எனக்கு தாங்க என்று சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆவியை மீது பொழியுங்க என்று சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆவியை எனக்கு தாங்க என்று சொல்லுங்க. ஆண்டவரை ஒவ்வொரு மகனின் மீதும் மகளின் மீதும் இயேசு ஆண்டவருடைய அந்த பெருமையான அந்த தூய ஆவியை பொழியுங்க அப்பா. ஆண்டவரை தூய ஆவியை இந்த வேளையிலே பொழிந்தருளுங்கள். ஆண்டவரை உள்ளங்களை நிரப்புங்கள். ஆண்டவரை வார்த்தைகளை உள்ளங்களிலே விழுந்து 100 மடங்கு பலன் அந்த அனுபவமாக மாற வேண்டும். ஆண்டவரை இந்த தூய ஆவியை பொழியுங்க அப்பா. உங்களுடைய ஆவியை பொழிந்தருளுங்கள். ஆண்டவரை இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்ற கல்லறையிலே இருந்து ஆண்டவர் இயேசுவுடைய உலகில் உயிர்த்தெழுச்சி அந்த தூய ஆவியானவர் இந்த வேளையிலே இருந்தவர்களை நிரப்புவதாக. ஆண்டவரை தூய ஆவியானவரை பொழியுங்க என்று சொல்லி மன்றாடுங்க. தூய ஆவியானவரை எனக்கு வாங்க என்று சொல்லுங்க. தூய ஆவியானவரை எனக்கு தாங்க. ஒரு மகிமையின் வேகம் ஒரு மகிமையின் வேகம்
நீங்கள் வீட்டில் அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது வீட்டில் இருக்கலாம், அல்லது மிக மிக கஷ்டமான தருணங்களில் பிரச்சனைகள் ஒன்றுக்கு மீது ஒன்று வந்து கொண்டிருக்கிற தருணங்கள் இருக்கலாம். அந்த வேளையில் நீங்கள் ஒரு காரியம் செய்யும், தூய ஆவியானவருக்காக மன்றாடுங்கள். பரபரப்பாக அங்கேயும் இங்கேயும் ஓடுவதில்லை. அந்த நேரம் ஆண்டவரே உடைய ஆவியானவரை எனக்கு தாருங்க என்று சொல்லி மன்றாடுங்கள். ஆண்டவரே உடைய தூய ஆவியை எனக்கு பொழியுங்க என்று சொல்லி நான் என்று சொன்னதை போல எங்களுடைய வாழ்க்கை என்கிற அந்த பாத்திரத்தை, அந்த கிண்ணத்தை ஆண்டவருடைய ஆவியால நிரப்புங்க என்று சொல்லிக் கொண்டே இருக்க அந்த அற்புதம் ஆசீர்வாதங்களை நீங்கள் காண தொடங்குவீர்கள். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுடைய பெயர்களை தன்னுடைய கைகளில் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் ஒவ்வொருவருடைய பெயர்களையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்களோட கையை பாருங்க, ஒரு 2 கையையும் எடுத்து பாருங்க. இந்த கையில ஆண்டவர் தன்னுடைய கைகளில் இந்த பெயரை எழுதி வைத்திருக்கிறார். இந்த வழியில் நாங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய திருக்கண் பார்வையில் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எல்லோருமாக சேர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவரே உம்முடைய திருக்கண் பார்வையில் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் வைத்துக் கொள்ளும். மறுபடியும் சொல்லுவோம், நாங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய திருக்கண் பார்வையில் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் வைத்துக் கொள்ளும். ஆண்டவரே உம்முடைய திருக்கண் பார்வையில் என்னையும் என் குடும்பத்தையும் வைத்துக் கொள்ளும். சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்மள பலர் நாங்கள் பேசிக்கலி அதான் பிரச்சனை. நாங்கள் காயப்பட்டிருக்கிறோம், நாங்கள் உடைந்தவர்கள். எவ்வளவுதான் நாங்கள் எங்களை சரிப்படுத்தி கொஞ்சம் முன்னுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணினாலும் நாங்கள் பல விதமான காயங்களை, அது எப்படின்னு சொன்னா, பிறந்ததுல இருந்து ஏன் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போது அம்மாவுக்கு நடக்கிற விஷயங்கள் கூட குழந்தையை பாதிக்குமா? சயின்ஸ் சொல்றாங்க, டாக்டர்ஸ் சொல்றாங்க. அம்மாமார் டிவியில பயங்கரமான படங்கள், விஷயங்கள், அதிர்ச்சிகள், பிரெக்னண்டா இருக்கிற அம்மாமார் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி என்னன்னு சொன்னால் அது குழந்தையை தாக்கும். அவை பிறக்கிறதுக்கு முதல்ல இருந்து நாங்கள் காயப்பட தொடங்கிடுவோம். இந்த காயங்களை என்ன செய்யறது? எங்கட கண்ணுக்கு தெரிஞ்ச காயம்னா மறந்து போடும், அது உடல்ல ஏற்படுற காயம். ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய காயங்கள் சின்ன வயசுல இருந்து நாங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி பல வேளைகள் எங்களுக்கு தெரியாது. யாரிடம் போய் இந்த காயங்களை குணமாக்குறேன்னு எங்களுக்கு தெரியாது. ஆக என்னன்னு சொன்னா, அந்த காயங்களை அப்படியே கலெக்ட் பண்ணி நாங்க எங்களுடைய பிரெயின்ல ஒரு விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகி, அவை காயப்பட்ட உள்ளங்கள் திரும்ப 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 காயப்படும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு கட்டத்தில் அந்த காயங்கள் அந்த இடம் அப்படி மரத்து போயிடும். எங்களோட கைகள், கால்கள், இந்த மூட்டுகள் இருக்கிற இடமெல்லாம் கொஞ்சம் மரத்து இருக்கு. ஏன் மரத்து இருக்குன்னு சொன்னா, எப்பயுமே அது அடிபடுற இடம், நாங்கள் ஊண்டுற இடம், இந்த முழங்கை, முழங்கால். அது மாதிரி எங்களுடைய உள்ளம், எங்களுடைய இதயம் இந்த மாதிரியாக மறுபடியும் மறுபடியும் அடிபட ஒரு தருணம் வரும், ஒரு நேரம் வரும், ஒரு கட்டம் வரும். எப்படின்னு சொன்னா, இந்த இதயம் இப்படியே ஃபுல்லா மரத்து போய் அது கிட்டத்தட்ட உறவு சிக்கல்கள், ஏமாற்றங்கள், இப்படியாக எங்களோட வாழ்க்கையில வேற வேற பரிணாமங்கள் எடுக்க இந்த காயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப ஒரே பிரச்சனை. ஓகே, ஒரு டைம் சான்ஸ் கொடுக்குறோம், மறுபடியும் அதே பிரச்சனை, மறுபடியும் அதே ஏமாற்றங்கள். சில வேளைகளில் நாங்கள் மற்றவர்களால் காயப்படுத்துகிறோம், சில வேளையில் நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நடக்காம போவது. இப்படி பல்வேறு காரணங்களால் காயப்பட்டதால இரண்டாவது சகோதர சகோதரிகளே, they are all broken. பேசிக்கா மனிதர்களுக்கு நாங்கள் சொல்லலாம், we are all broken.
குருக்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதால் நாங்கள் நினையக்கூடாது ஃபாதர்ஸ் அப்படி அல்ல. நாங்கள் மனிதர்கள், all broken. எல்லாருமே அந்த ஒரு வட்டத்தில் ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அன்பா சகோதர சகோதரிகளே, இந்த காயங்களை குணமாக்குவது எப்படி என்று சொல்லி பல வேளைகளில் நாங்கள் பல முயற்சிகளை எடுக்கலாம். ஆனால் எத்தனை பேருக்கு இந்த சைக்காலஜிக்கல் ஹெல்ப் கிடைக்குது? எத்தனை பேருக்கு போக முடியுது, கவுன்சிலிங் போக முடியுது, அல்லது அந்த ப்ரோசஸில் போய் குணமாக்கலை பெற முடியும்? ஆகவே நாங்கள் அந்த காயங்களோடு அப்படியே வாழ பழகிறோம். இது எப்படின்னு சொன்னால், இந்த கை உடைஞ்சிருந்து வைங்க, இந்த கை உடைஞ்சி இதில் பேண்டேஜ் பண்ணுறாங்க. இந்த பேண்டேஜ் பண்ணி இப்படியே கட்டி விடுறாங்க. அப்போ கொஞ்சம் நோவு இல்லாமல் வலி இல்லாமல் இருக்கும். எங்களுக்கு ஓகே மாதிரி தெரியும். இப்போ நாங்கள் இப்படியே தான் வாழ பழகிட்டோம். இந்த பேண்டேஜ் போட்ட கையோடு தான் நாங்கள் வாழ பழகிட்டோம். என்னென்னு சொன்னால், இந்த பேண்டேஜை கலட்டி எங்களுக்கு எடுக்க தெரியாது. எடுத்தாலும் எங்களுக்கு அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆகவே தான் கொஞ்சம் காலம் போன பிறகு நான் முந்தி இருந்த அந்த மகிழ்ச்சி எங்க, நான் முன்னம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனிதனாக இருந்தேன். ஆனால் இப்போ அந்த மகிழ்ச்சி எங்க போயிருச்சு? தேடி பார்க்கும்போது 10-15 வருடங்களுக்கு முன்னர் இருந்த மனிதன் இல்லை நான் மாறிட்டேன். என்ன காரணம்? இந்த காயங்களை நாம் அப்படியே சேர்த்து 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 அந்த இதயம் ஒரு விதமாக மரத்து போய், இப்ப எப்படின்னு சொன்னா, அந்த இதயம் இன்சென்சிட்டிவ். அந்த இதயம் மற்றவர்களை காயப்படுத்தி மற்றவர்களுடைய வேதனையை கூட எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு கடினமான இதயமாகும். சில வேளைகள் அந்த இதயம் என்ன செய்யும் என்று சொன்னால், யாரு ரொம்ப வீக்கா இருப்பாங்க, வலிமையாக எங்களோட வீட்டில் இல்லை எங்களோட வாழ்க்கையில இந்த மோஸ்ட் வல்னரபிளா இருக்கிறவங்கள தான் அந்த கோபம் போகும். ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனை அங்க காட்ட முடியாது. அது எங்க காட்டப்படும் சொன்னா, வீட்டில் உங்களுக்கு கூட நெருக்கமாக இருக்கிறவர்கள் யாரிடம் நீங்க இந்த வேதனையை வலியை காட்டலாம் என்று சொல்லி, அப்படியாக நாங்கள் அவர்களையும் காயப்படுத்துவோம். அவரும் அந்த காயத்தை அப்படியே பெற்றுக் கொண்டிருப்பார், அல்லது அவரும் காயப்படுத்துவார். பாருங்க எவ்வளவு ஒரு விஷயஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிக்கிற வாழ்க்கை. சுத்தி 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 ஒரு நாள்ல எத்தனை தடவைகள் நாங்கள் காயப்படுகிறோம். அதான் சகோதர சகோதரிகள், இந்த காயங்கள் இருந்து எப்படி விடுதலை அடையும்? இந்த காயங்கள் இருந்து நாங்கள் விடுதலை அடையவில்லை அப்படின்னு சொன்னா, எங்களால் மகிழ்ச்சியோடு வாழ முடியாது, நிறைவோடு நிம்மதியோடு வாழ முடியாது. அன்பா சகோதர சகோதரிகள், இன்றைய நாளில் ஆண்டவருடைய வாக்குறுதி என்னவென்று சொன்னால், இந்த உள்மென காயங்கள் அல்ல, உங்களுடைய இதயத்தில் இருக்கிற காயங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காயங்கள், ஏமாற்றங்களால் வந்த காயங்கள். பல வேளைகளில் நீங்கள் மற்றவருடைய வார்த்தைகள், ஒரு இழிவான ஒரு வார்த்தை, ஒரு பிழையான வார்த்தை போதும் எங்களோட மனசு அப்படியே சுக்கு நூறா உடைக்கிறதுக்கு. நான் சொல்றது போல ஒரு கண்ணாடியை போட்டா அப்படியே பீஸா உடைகிறதுக்கு ஒரு சிங்கிள் வேர்டு, ஒரு சின்ன வார்த்தை போதும். 20-30 வருஷத்துக்கு முன்ன சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு நினைவிருக்கும். இந்த காயங்களை சுமந்து கொண்டே தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அது ஒரு கட்டம் வரும்போது எப்படின்னு சொன்னா, நாங்க கைண்ட் ஆஃப் டிப்ரெஸ். நாங்கள் இப்ப ஒரு எதுவுமே இல்லை லைஃப்ல. என்ன 40-50 வயசுக்கு பிறகு பலரை பார்த்தோம் என்று சொன்னா, ஏமாற்றங்கள் நிறைந்த, காயங்கள் நிறைந்த, வேதனைகளோடு அப்படியே நாங்கள் போய்கொண்டு இருக்கணும். என்னன்னு சொன்னா, போகாம இருக்கலாது. பிள்ளைகளை பார்க்கணும், வேலையை பார்க்கணும், அதுக்காக நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கோம். உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என்ன செய்யறது தெரியாது. என்னமா சகோதர சகோதரிகளே, இந்த காயங்களை சுமந்து நாங்கள் கலைத்து போயிருக்கிற இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு எங்களோடு பேசுகிறது. இந்த நாட்களில் நாங்கள் இசையா சிறைவாக்கினருடைய அந்த வார்த்தை, குருத்தோலை ஞாயிறு அன்று முதலாவது வாசகமாக நாங்கள் வாசிக்க கேட்டிருப்போம். இசையா சிறைவாக்கினருடைய புத்தகத்தில் இருந்து. பெரிய வெள்ளிக்கிழமையும் நாங்கள் இசையா சிறைவாக்கினருடைய வார்த்தையிலிருந்து வாசிப்போம். அந்த வேளையில ஒரு புதிரான ஒரு மனிதரை பற்றி பேசுவாங்க. கிறிஸ்தவரிடங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் யூதர்களால, இஸ்ரேல் மக்களால இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும்.
என்னோட இந்த இசையா சிறைவாங்கினர் ஆண்டவர் இயேசு வாழ்வதற்கு முன்னர் ஏறத்தாழ 700 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் வாழ்ந்தவர். அவர் 3 தடவைகள் 3 விதத்தில் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. அதுல 2வது புத்தகம் 2வதாக எழுதப்பட்ட அந்த பகுதியில தான் இந்த 4 பாடல்கள் இருக்கு. ஒரு புதிரான ஒரு பாடல். அவர் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். ஒரு மனிதரை பற்றி விவரிக்கிறாங்க. அந்த மனிதனுடைய நிலை எப்படி என்று சொன்னா, அவரை காயப்படுத்துறாங்க, தாடியை அவர் பிக்கிறாங்க, காரி உமிழ்றாங்க, காரி துப்புறாங்க, அவரை அடிக்கிறாங்க. இவர் யார் அப்படி என்று சொல்லி பல யூதர்களால் புரிந்து கொள்ளவே முடியல. இது யாரை பற்றி பேசுகிறார்? இசையா சிறைவாங்கினர் தன்னை பற்றி பேசுகிறாரா, அல்ல இஸ்ரேல் மக்களை பற்றி பேசுகிறாரா? இந்த 4 பாடல்கள் யாவேயினுடைய துன்பப்படுகின்ற இந்த ஊழியரை பற்றி பேசப்படுகிற இந்த பாடல்கள் யாரை பற்றியது? இந்த பாடுபடும் இந்த யாவே இறைவனுடைய ஊழியர். அன்பா சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு வரும் வரை, ஆண்டவர் இயேசு இந்த பாடுகளை அனுபவித்து அந்த வேளையில கூட சீடர்களால் புரிந்து கொள்ள முடியல. கடவுளுடைய மகன் எதற்காக இந்த பாடுகளை படணும், இத்தனை காயங்களை அனுபவிக்கணும், மிக மிக கொடூரமான முறையில் அவரை கொல்லணும், எதற்காக ஆண்டவர் இயேசுவை இவ்வளவு தூரம் காயப்படுத்தினார்கள்? அவர் செய்த தவறு என்ன? அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் வாழ்வு தருகின்ற வார்த்தைகளாக இருந்தது. அது மட்டுமில்ல, அவர் செய்த செயல்கள் எல்லாமே வாழ்வு தருகின்ற செயல்களாக இருந்தன. எதற்காக இவரை இவ்வளவு தூரம் சித்திரவதைப்படுத்தினார்? சகோதர சகோதரி, நாங்கள் இப்போ ஒரு வீடியோ கிளிப் ஒன்று நாங்கள் பார்ப்போம். இப்போ ஆண்டவர் இயேசுவை எவ்விதமாக சித்திரவதைப்படுத்தினார்கள் அப்படி என்ற அவருடைய அந்த கடைசி மனுத்தியாலங்கள் நடந்த விஷயத்தை எங்களுக்கு தெரியும். இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லி மெல் ஜிப்சனுடைய அந்த படம் சொல்றாங்க, சயின்டிஃபிக்கா பயாலஜிக்கலி சரியான ஹிஸ்டாரிக்கலி இந்த மாதிரியான தண்டனைகளை தான் ஆண்டவர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. இயேசு ஆண்டவர் இவ்விதமாக அவரை அப்படியே சிதைத்தார்கள் அப்படின்ற வார்த்தை தான் சரி. ஒரு மனிதனை நீங்க சிதைக்கிறன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஒரு இரும்பு கட்டை எடுத்து ஒரு இரும்பை எடுத்து போட்டு போட்டு அடிக்கிறீங்கன்னு வைங்க, அந்த மாதிரியா அத்தனை காயங்களை பட்ட அந்த ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த காயங்களை பட்டார், அதனால எங்களுக்கு எதை பெற்றுக் கொடுத்தார் அப்படி என்று சொல்ற இதை நாங்கள் இந்த வேளையில பார்ப்போம். உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற டிவியில இந்த வேளையில நாங்கள் பார்ப்போம். பிரியமான சகோதரர்களே, சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய மகனாக கடவுளுடைய மகன் 2வது திருத்துவத்தினுடைய 2வது நபராக இருந்தவர் இவ்வளவு கொடூரமான வேதனைகளை உண்மையாகவே அனுபவித்தார். எதற்காக? இந்த அர்த்தம் என்ன? இந்த வேதனைகள் ஆண்டவர் இயேசு ஏன் இவ்வளவு பாடுகளை பட வேண்டி இருந்தது? எதற்காக இத்தனை வேதனைகளை அவர் பட்டார் என்று சொல்லி நாங்கள் அந்த மீட்பின் அனுபவத்தை நாங்கள் குறையில அப்படின்னு சொன்னால், நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்த எந்த பயனும் இல்லை. நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பது ஒரு பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு இல்லை, அல்லது இது ஒரு கற்பனை கதை, அப்படி ஒரு சின்ன ஒரு பொழுதுபோக்கான விஷயம் அப்படி அல்ல. அதான் சகோதர சகோதரிகளை, இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதாகமத்துக்கு நாங்கள் போய் பார்க்கணும், என்னென்ன காரணங்களுக்காக இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. இஸ்ரேல் மக்கள் எங்களுக்கு தெரியும், எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது ஏறத்தாழ 400 ஆண்டுகள் 430 ஆண்டுகள் அவர்கள் பார்வோன் மன்னன் அந்த காலத்து எகிப்தில் ஒரு கடவுள் போல் அவர்கள் கருதினார்கள். அந்த காலத்துல பெரிய ஒரு வல்லரசாக இருந்தது அந்த எகிப்து. அங்கு அடிமைகளாக இருந்த மக்கள் அவர்களுடைய அழுகையை கேட்டு ஆண்டவராகிய கடவுள் மோயிசனை எழுப்பி அதன் மூலமாக அவர்களை மீட்கிறார்.
எங்களுக்கு தெரியும், அதுல 10 வாதைகளை ஆண்டவர் அனுப்புகிறார். 9 வாதைகள், 9 கொள்ளை நோய்கள் வருகிறது. அந்த 9 கொள்ளை நோய்கள்லையும் பார்வோன் சொல்லுவான், சரி போங்க அடிமைகளை நீங்க அவர்களுடைய நாட்டுக்கு போகட்டும் என்று விடுவான். பிறகு மறுபடியும் மனதை மாற்றிக்கொள்வான். கடினமான உள்ளம் கொண்டவனாக இருந்தான். 10வது வாதை என்பது எப்படி என்று சொன்னால், இந்த எகிப்திய மக்கள் மட்டுமல்ல, அங்கிருந்த ஆடு மாடுகள் மிருகங்கள் எல்லாவற்றினுடைய தலைமகன், முதலாவது மகன்கள் கொல்லப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் அடிமைகளாக இருக்கிற இஸ்ரேல் மக்களை பார்த்து ஆண்டவர் மோயிசன் ஊடாக ஒரு காரியத்தை சொல்லுவார். ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், 1 வயது நிரம்பிய ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க எடுத்துக்கொள்ளணும். அந்த ஆட்டுக்குட்டி எந்த விதமான மாசு மறுவற்ற, எந்த குறையும் இல்லாமல் இருக்கிற ஒரு அழகான ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியை நீங்க எடுக்கணும். இமேஜின் பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த ஆட்டுக்குட்டியை உங்களோட வீட்டில் வச்சிருக்கணும். 1 வயதாக இருக்கணும். 10ஆம் நாள்ல இருந்து 4 நாட்கள் அந்த வீட்டில் அந்த ஆட்டுக்குட்டியை நீங்க வச்சுக்கொள்ளணும், பேணி பார்க்கணும். 14வது நாள் மாலை மயங்குற இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கொடூரமான ஒரு காரியம் செய்யும். என்ன அந்த கொடூரமான காரியம் என்று சொன்னா, அந்த ஆட்டுக்குட்டியை நீங்க கொல்லும். இப்ப அந்த ஆட்டுக்குட்டி அந்த வீட்டில் இருந்த பிள்ளைகளோடு சேர்ந்து, அந்த பிள்ளைகள ஒருவராக தான் அந்த ஆட்டுக்குட்டியும் இருக்கு. அவங்களோட ஒரு சின்ன தம்பி மாதிரி இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி, வளமையாக ஆட்டுக்குட்டி, இன்னசென்டான ஒரு மிருகம். அவர்களோடு இருந்த அந்த ஆட்டுக்குட்டியை இப்ப அவர்கள் கொண்டு பாருங்க, அந்த இரத்தத்தை அந்த வீட்டு வாயில் நிலைகள்ல வாயில் நிலைகள் 2லையும் மேல் சட்டத்திலையும் நீங்க பூசும். கிட்டத்தட்ட சிலுவை மாதிரி இந்த பக்கமும் பூசோட்டும், இந்த பக்கமும் நீங்க பூசும். ஏனென்று சொன்னால், அந்த இரவுல இந்த கொடூரமான ஒரு சம்பவம் நடக்க இருக்கு. மரணத்தின் தூதன் இந்த எகிப்து நாடு முழுவதும் போக இருக்கிறான். என்ன செய்வான் என்று சொன்னால், கவனிங்க, யாருடைய வீடுகளில் இந்த இரத்தம் பூசப்பட்டிருக்கோ அந்த வீட்டை அவன் கடந்து செல்வான். யாருடைய வீடுகள் அந்த இரத்தம் பூசப்படையிலையோ அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன்கள் எல்லாரும் கொல்லப்படுவார்கள். அன்பா சகோதர சகோதரிகளை, இதுதான் பாஸ்கான்னு நாங்க சொல்றோம் இல்லையா? அடிக்கடி கேட்டிருந்தீங்க, பாஸ்கான்னு சொல்லி பாஸ்கா பலியை யூதர்கள் கொண்டாடினார்கள். இந்த பாஸ்கா என்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கடந்து செல்லுதல். இந்த தூதன், சாவின் தூதன் கடந்து சென்றான். இந்த கொடூரமான அனுபவத்துக்கு பிறகு அன்றைக்கு இரவே பார்வோன் மன்னன் சொல்றான் மோயிசனை பார்த்து, இந்த மக்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு நீ போயிடு. அந்த இரவே அவர்களுக்கு விடுதலை வருகிறது. அன்பா சகோதர சகோதரிகள், இந்த அனுபவம் யூதர்களை பொறுத்தமட்டில், இஸ்ரேல் மக்களை பொறுத்தமட்டில் விடுதலையின் அனுபவம். இயேசு ஆண்டவர் ஜெருசலேமுக்குள்ள நுழைகிறார் என்னவென்று சொன்னால், இந்த பாஸ்கா இது ஒவ்வொரு வருஷமும் நிசான் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்துல 14வது நாள் கொண்டாடுறோம். 10ஆம் தேதி இயேசுநாதர் ஜெருசலேமுக்குள்ள வருகிற அந்த நாள் தான் இந்த ஆட்டுக்குட்டிகளை தெரிவு செய்கிற நாள். சரியாக 10ஆம் நாள் ஆண்டவர் இயேசு ஜெருசலேமுக்குள்ள நுழைகிறார். அன்னைக்கு பார்த்தோம் அந்த ஜெருசலேமுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி, நுழைந்து பாஸ்காவாக அவர் பலியாகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, எந்த பாவமும் செய்யாத, எந்த குற்றமும் செய்யாத இந்த இசையா சிறைவாக்கினர் அந்த காட்சி 4 பாடல் இருக்குது சொன்ன இல்லையா? இந்த இசையா சிறைவாக்கினருடைய புத்தகத்துல 4 பாடல்கள் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா, பாடுபடும் ஊழியனுடைய பாடல், பாடுபடும் யாவேயின் ஊழியனுடைய பாடல் என்று சொல்லி 4 பாடல்கள் இருக்கு. அதை பார்த்தோம் என்று சொன்னா, பிரியமான சகோதரர், ஒரு சில வார்த்தைகளை நான் வாசித்து காட்டுறேன். இதை புரிந்து கொள்ளவே முடியாது இஸ்ரேல் மக்களால். யாரை பற்றி இவர் பாடுகிறார்? நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்பு அவரிடம் இருக்கவில்லை, விரும்பத்தக்க தோற்றம் அவருக்கு இல்லை.
அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராக இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். இன்றைக்கு நாங்கள் அந்த ஜேசுநாதனுடைய அந்த பாடுகளை பார்க்கும்போது ஒரு சில முகத்தை எங்களால் பார்க்கவே முடியும். அப்படியே பார்க்கும்போது அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாங்கள் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் துணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார், நம் குற்றங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அன்பா சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு எங்களுக்கு தெரியும், 2 சீடர்கள் எம்மாவுக்கு போவாங்க. போற வழியில அவர்களும் இதை புரிந்து கொள்ள, இது எல்லாமே என்ன, ஏன் ஆண்டவர் இயேசு கொல்லப்பட்டார் என்று சொல்லி யாருக்குமே தெரியல. இது எல்லாமே பிறகு இன்ட்ரோஸ்பெக்ட் திரும்ப பார்க்கும் போதுதான் எல்லாமே சரியாக அவர்களுக்கு தெளிவு வந்தது. அது வரைக்கும் யூதர்களோ யூத குருக்களோ இஸ்ரேல் மக்களோ இந்த 4 பாடலை பற்றி சரியான விளக்கம் அவர்களால் கொடுக்க முடியல. அவை விளக்கம் கொடுக்கல என்று சொன்னால் அதை பற்றி டச் பண்ணாமலே அவங்க போயிடுவாங்க. இது எதை பற்றி, யாரை பற்றி பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி 700 ஆண்டுகள் இது அவர்கள் வாசிப்பாங்க, அதை பற்றி டச் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆண்டவர் இயேசு எம்மாவோஸுக்கு போகிற வேளையில நாங்கள் பார்க்கிறோம், சீடர்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க. இப்படி இசையா சிறைவாக்கினர் இதை பற்றி பேசியிருக்கிறாரே, ஒரு ஊழியரை பற்றி இவ்விதமாக பாடுகள் அனுபவிக்கணும் என்று சொல்லி உங்களுக்கு பேசப்பட்டது நீங்க உங்களுக்கு நினைவில்லையா அப்படி என்று சொல்லி. அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம், பிலிப்பு என்கின்ற திருத்தூதர் திருத்தூதர் பணிகள்ல நாங்கள் பார்ப்போம் 7ஆம் 8ஆம் அதிகாரங்கள்ல எத்தியோப்பிய நாட்டு அரசருடைய நிதி அமைச்சராக இருக்கிற எத்தியோப்பிய நாட்டு அன்னகருக்கு அவர் இந்த பகுதியை தான் வாசிப்பார். வாசித்துட்டு அவருக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்குது, யாரை பற்றி, யார் இப்படியாக கொல்லப்படணும், யார் இவ்வளவு தூரம் சிதைக்கப்படணும் அப்படி என்று சொல்லும் பொழுது பிலிப்பு அவருக்கு விளங்கப்படுத்துவார். ஆகவே ஆண்டவருடைய சீடர்கள் எல்லாமே இந்த ஆண்டவர் இயேசுடைய அனுபவத்துக்கு பிறகு, உயிர் தெழுதலுக்கு பிறகுதான் இது எல்லாமே அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. இரண்டாம் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த பாடுகள் பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மனிதர்கள் நாங்கள் செய்கிற காரியங்கள், நல்ல காரியங்கள் செய்தால் பிரச்சனை இல்லை, தீமையான காரியங்களுக்கு யாராவது அதனுடைய பலி, அதனுடைய விளைவு நிச்சயமாக இருக்கு. யாராவது அதற்கு கணக்கு கொடுத்தாகணும். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளை, கிறிஸ்தவனாகி எங்களுக்கு இருக்கிற அந்த பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், இயேசு ஆண்டவர் எங்களுக்காக அந்த கணக்கை கொடுத்திருக்கிறார். இயேசு ஆண்டவர் எங்களுக்காக அந்த விலையை கொடுத்திருக்கிறார். அந்த விலையை கொடுத்ததால எங்களை அவர் மீட்டிருக்கிறார். இந்த மீட்பு என்கின்ற அந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு விதமாக பலியாகணும் என்று சொன்னால், தந்தையினுடைய திருவுளம் என்னவென்றால், எப்படியாவது இந்த மனிதர்களை மறுபடியும் அருள் நிலைக்கு உயர்த்தோடும் என்று சொல்லி அவர் எவ்வளவோ முயற்சிகள் செய்தார். ஆனால் அந்த முயற்சி எதுவுமே சரிவரையில். ஆகவேதான் தன்னுடைய மகனை அவர் அனுப்புகிறார். யோவான் நற்செய்தி 3:16 பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். எவ்வளவு தூரம் அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால், எவ்வளவு தூரம் அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால், தந்தையாகிய கடவுள் தன்னுடைய ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு, அந்த ஒரே மகனை இவ்விதமாக சிலுவையிலே அவர் கொல்லப்படுவதற்கு கையளிக்கும் அளவிற்கு அவர் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். உங்கள் மீதும் என் மீதும் அன்பு கூர்ந்தார். ஆகவே அன்பான சகோதர சகோதரி, இந்த வார்த்தையை பாருங்க, ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அவர் மகன் மீது, தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பை அளிக்க அல்ல, மாறாக தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதர சகோதரிகளை, நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய முக்கியமான இடத்துக்கு நாங்கள் இப்போ வர்றோம். இதற்காக ஆண்டவர் இயேசு பாடுகள் பட்டார் என்று சொல்லி இந்த வேளையில குருக்கள் வந்திருக்கிறாங்க பாவ அறிக்கை செய்யறதுக்கு. யாராவது பாவ அறிக்கை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா நிச்சயமாக போய் பாவ அறிக்கைக்கு போங்க. குருக்கள் வந்திருக்கிறாங்க. அற்புதமான தருணம். குறிப்பாக தவறு காலத்துல பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அழைக்கப்படுகிறோம். பாவ அறிக்கையை நீங்க செய்து பாருங்க, ஆண்டவருடைய ஆவி பொழியப்படுவதை நீங்கள் அனுபவிப்பீங்க. உடைய உள்ளத்துல ஒரு உந்துதல் இருக்கு, பாவ அறிக்கை செய்யணும். பல வருஷம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, இன்றைக்கு நான் செய்யணும் ஏன்னு சொன்னால் அந்த விலையை அவர் கொடுத்திருக்கிறார். அதான் சகோதர சகோதரி, இந்த வழியில நாங்கள் ஒரு பாடல் ஒன்று பாடுவோம்.
ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பாடுகளை தியானித்து, ஆண்டவர் இயேசு விதமாக இந்த இரத்தம் சிந்தி அவர் அனுபவித்த இந்த வேதனையை நாங்கள் தியானித்து நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த பாடலில் பங்கு பெறுவோம். நீர் சிந்தி அந்த இரத்த துளிகள் என் மீது பட வேண்டும் என்று சொல்லி, என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் இருக்கின்ற நிலைகளில் இருந்து கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் சிந்தி அந்த இரத்த துளிகள், அந்த இரத்த துளியில் ஒரு துளியாவது என் மீது பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியுங்கள். இந்த வேளையில் ஆண்டவரே, கோடான கோடி மக்களுக்கு நீர் வாழ்வை கொடுக்கின்றீரே, நீர் அனுபவித்த அந்த கொடூரமான மரணத்தின் அந்த இரத்தத்தின் விலை வாழ்வு என்று சொல்லி சொன்னீரே. ஆண்டவரே, அந்த வார்த்தையை நாங்கள் இறுக்கமாக பிடித்துக் கொண்டு இந்த வேளையிலே உடைந்து போன உள்ளங்களோடு இங்கு வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தலை மீதும் ஆண்டவரே அந்த அபிஷேகத்தின் இரத்த துளி வந்து விழுவதாக ஆசீர்வதியமானவரே. ஆண்டவரே, தூக்கி எடுத்தருளும். ஆண்டவரே, உடைய கைகளை நீட்டி இந்த பிள்ளைகளை தூக்கி எடுத்தருளும். ஆண்டவரே, இவர்கள் வாழ்வை நீர் பொருட்படுத்தருளும். சில வேளைகளில் பாவத்தின் பிடியிலே, சாவின் பிடியிலே, சாபத்தின் பிடியிலே இவர்கள் வாழ்வு இருக்கலாம். மனிதர்கள் நாங்கள் ஆண்டவரே, பலவீனமானவர்கள். ஆண்டவரே, உம்மை விட்டு தூர விலகி சென்று இருக்கலாம். ஆனால் இந்த மாலை வேளையிலே எங்களை அழைத்து ஒவ்வொரு மகனும் குறிப்பாக நாங்கள் தகுதி இல்லை என்று சொல்லி அந்த நிலையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அன்பு செய்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு அருகிலே இருக்கிறார். உடைந்த உள்ளங்களுக்கு அருகிலே இருக்கிறார் ஆண்டவர். சிதைந்து போன உள்ளங்களுக்கு அருகிலே இருக்கிறார் ஆண்டவர். இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும்
இந்த மாலை வேளையிலே அந்த இரத்தத்தால் கழுவுகிற தருணம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையில, கைகளை கிளம்பிடுங்க, தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் அவர் பேசிய கடைசி வார்த்தை யோவான் நற்செய்தியை பொறுத்தமல்ல. ஒரு வார்த்தை இருக்கு, தமிழ்ல நாங்க சில வேளைகள் அந்த அர்த்தம் சரியாக எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் இயேசு சிலுவையில யோவான் நற்செய்தியின்படி கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லித்தான் அவர் இறக்கிறார். எல்லாம் நிறைவேறிற்று அப்படி என்று சொல், இட் இஸ் finished அப்படி என்று சொல். வளமையாக சிலுவையில இது சிலுவையில் அறைந்து கொள்ளுவது அப்படின்னும் போது ஏற்கனவே ஆண்டவர் இயேசுக்கு 2 கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. ஒன்று சாட்டையால் அடிக்கிறதுன்றது அது ஒரு கொலைக்கான சமமான ஒரு தண்டனை. இப்ப நாங்க பார்த்தோம், சும்மா சின்னனா அடிக்கிறது இல்லை. இந்த பாறுகள் போல இருக்கக்கூடிய அந்த பெல்ட்டை அந்த பெல்ட்ல அந்த நுனியில கொக்கிகள் இருக்கும். நெட்ல இன்டர்நெட்ல எல்லாம் இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க தேடி பார்க்கலாம், பாருங்க. அப்ப அந்த பாரில் கொழுக்கி மாதிரி இப்படி கொக்கி மாதிரி இருக்கும். 2 பேர் நின்று 2 அதை கட்டி வச்சுட்டு இந்த கல் தூள்ல கட்டிட்டு 2 பேரும் மாறி மாறி அடிப்பாங்க. 39 அடிகள் தான் கொடுக்கலாம். இப்ப சொல்றாங்க இயேசு ஆண்டவருக்கு 39க்கு மேல கொடுக்க முடியாது. ஆனால் பல பேர் அந்த 39 அடிகள் வாங்குறதுக்கு இடையிலே இறந்துடுவாங்க. ஏன்னு சொன்னால் அந்த வார் மாதிரி அந்த பெல்ட் அந்த சாட்டைகள் எல்லாமே அந்த ஒரு பெல்ட் அது வெட்ட 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 முதுகு அப்படியே உள்ளந்தண்டு மட்டும் அப்படியே வெட்டி எடுக்குமா. அது மட்டுமே இந்த கொக்கி எல்லாம் போய் அப்படியே சதைய பிச்சு எடுக்குமா. அப்படி வலிமையாக 2-3 நாள் சிலுவையில தொங்குவாங்க. ஆனால் 3 மணி நேரத்தில் ஆண்டவர் இறந்தார் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம், இது பயாலஜிக்கல். ஏற்கனவே ஆண்டவரை அப்படி சிதைத்திருந்தார். அதுக்கு பிறகு நான் பார்க்கிறோம், முள்ளாலான ஒரு முள்முடி இந்த கண்ணை அப்படியே குத்துது, இரத்தம் அப்படியே வடிகிற அந்த நிலையோடு ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையில அவர் அறையப்படுகிறார். அப்படியே தூக்கி உயர்ந்த பொழுது ஆண்டவர் பேசிய வார்த்தைகள்ல கடைசியாக பேசிய அந்த வார்த்தை எல்லாம் நிறைவேறிற்று அப்படி என்று சொல்லி. எது நிறைவேறிற்று, என்ன அந்த வார்த்தையின் அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கத்தோலிக்கர் எங்களுக்கு பலருக்கு தெரியாது அந்த வார்த்தை, ஏதோ நிறைவேறி இருக்கு அப்படின்னு நாங்க நினைப்போம். இந்த வார்த்தையின் அர்த்தம் பிரியமான அன்பு சகோதரர்களை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளணும். அது வாழ்வு தருகிற அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் பேசிய கடைசி வார்த்தை, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை வாழ்வு தருகிற வார்த்தைகள். யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை ஆவியும் உயிரையும் கொண்டுள்ளது. இயேசு ஆண்டவருடைய வார்த்தையில தூய ஆவியும் இருக்கு, அது ஜீவனமாக இருக்கிறது. அவர் கடைசியாக சிலுவையில பேசிய இந்த வார்த்தை அற்புதங்கள் செய்கிற வார்த்தை. அன்பா சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை என்னன்னு சொன்னா பாருங்க, வலிமையாக சிலுவையில அறையப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கைதிகளும் சபிப்பார்கள், அல்லது ஐ ஆம் ஃபினிஷ்டுவாங்க. எந்த வாழ்க்கை முடிஞ்சது, நான் சாக போகிறேன் என்று சொல்லி சபிப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த வார்த்தை இட் இஸ் ஃபினிஷ்ட். அது கிரேக்க வார்த்தையில டெட்டலஸ்டை அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை. டெட்டலஸ்டை அப்படின்னு சொன்னா என்பது சகோதர சகோதரி, அதனுடைய அர்த்தம் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. இந்த டெட்டலஸ்டை என்ற இந்த வார்த்தை என்பது சகோதர சகோதரிகளே, இது எப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல யாராவது கடன் கொடுக்குறாங்க, கடன் கொடுத்த பிறகு அந்த கடனை பெற்றவர்களால் திருப்பி கொடுக்க முடியும். திருப்பி கொடுக்க முடியாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த எஜமான் கடன் கொடுத்தவர் அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்கள் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வார். அதற்கு பிறகு அந்த கடன் தொகைக்கு ஈடாக அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அவர் அடிமைகளாக எடுத்துக்கொள்வார். மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அடிமைகளாக கொண்டு போய் அவன் வேலைக்கு வைத்துக் கொள்வான். அவரை மட்டும் வெளியில விடுவாங்க, அந்த வீட்டு குடும்ப தலைவரை மட்டும் வெளியில விடுவாங்க. என்ன செய்யணும், அவர் போய் எப்படியாவது காசை தேடி சம்பாதித்து அந்த காசை கொண்டு கொடுத்தாத்தான் இந்த மனைவி பிள்ளைகளை விடுவாங்க. ஆனால் அப்படி யாராவது, அது வலிமையாக நடக்கிறது கிடையாது, அப்படி யாராவது அந்த மாதிரியாக அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வரும்போது இங்க ஏற்கனவே இவங்க எல்லாம் அபியூஸ் பண்ணிடுவாங்க. வச்சு சாப்பாடு கொடுத்து வழியா வளர்க்க மாட்டாங்க, எல்லா விதமான அபியூஸும் நடந்துடும். அதான் சகோதர சகோதரி, அப்படி யாராவது கவனிங்க, இதான் முக்கியமான வார்த்தை,
அப்படி யாராவது அந்த மாதிரியான அந்த கணக்கை திருப்பி கொடுக்கும் போது பத்திரத்துல ஒரு வார்த்தை ஒன்று அடிச்சு சீல் பண்ணுவாங்க. விலை கொடுத்தாயிடுச்சு, இட் இஸ் பினிஷ்ட் அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தை தான் டெட்டலஸ்காய் என்ற வார்த்தை. அவை அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கி சொன்ன அந்த கடைசி வார்த்தை, தந்தை இந்த மனித குலத்தை உங்களையும் என்னையும் அவருடைய விலை மதிப்பில்லாத அந்த அன்பு, எவ்வளவு தூரம் கடவுள் அன்பு செய்தார் என்று சொன்னா, மனிதர்கள் நாங்கள் அப்படியே போய் அழிந்திருக்கலாம். ஆனால் அவர் அதை விரும்பவில்லை. என்று சொன்னால் கடவுள் ஆதி ஆமத்தில் பார்க்கிறோம், அவர் எங்களை படைக்கும் பொழுது தன்னுடைய சாயலாக, லைக் இஸ் ப்ளூ பிரிண்ட், அவருடைய இமேஜ் அண்ட் லைட்னஸ், அந்த அருள் வாழ்வில் எங்களை படைத்தார். ஆனால் சாத்தான் எங்களோட வாழ்க்கையில நுழைந்து படைக்கப்பட்ட நாங்கள் படைத்தவனாகணும் என்று நினைத்ததால, கீழ்ப்படியாம போனதால அருள் நிலையை இழந்து நாங்கள் எல்லாருமே போய் போய் பிறந்து அப்படியே பாதாளத்தில் விழுந்துகிட்டே இருக்கிறோம். யாருடைய விலை கொடுத்தாலும் முடியுதில்லை, யாருடைய ரத்தம், எத்தனை ஆடுகள் மாடுகளை பலி கொடுத்தாலும் முடியுதில்லை, எத்தனை மனிதர்கள் வந்தாலும். எதிரிகளை திருமணத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் பலரை அனுப்புறாரு. பலர் வந்து இதை சொல்றாங்க, மனிதர்களை நல்ல மாதிரி வாழ சொல்றாங்க, ஆனா யாருமே கேட்கிறதாக இல்லை. ஆகவேதான் அன்மா சகோதர சகோதரிகளை, ஆகவேதான் கடவுள் தந்தை தன்னுடைய மகனை அவர் அனுப்புறார். மகனை அனுப்பி இந்த விலையை கொடுக்க வேண்டி இருந்தது. அவர் சிலுவையிலே அவர் சொன்ன அந்த டெட்டலஸ்டாய் என்ற அந்த வார்த்தை, பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வு தருகிற வார்த்தையில் எதுவும் எழுந்திருப்போமா? இந்த வேளையில எழுந்திருந்து நாங்கள் இந்த வேளையில் இந்த பாடலை நீங்க பாடும் பொழுது, குவாயர் பாடும்போது நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லி, ஆண்டவரே நீர் சிந்தி அந்த இரத்தத்தால், ஆண்டவரே டெட்டலஸ்டாய் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் இந்த வேளையில சொல்லி, என்னென்று சொன்னால் அதற்கு விலை கொடுத்தாகிவிட்டது என்று சொன்னா, எதற்கு விலை கொடுத்தாயிடுச்சு? அந்த வார்த்தைகளை அடங்க முடியாது, எதுவுமே இருக்க முடியாது. உங்களுடைய பாவ கணக்குகளாக இருக்கலாம், சில வேளைகளை பரம்பரையாக வரக்கூடிய சாப கணக்குகளாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் நமக்காக அவர் காயப்பட்டார். எபேசியர்கள் திருமுகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 3 ஆசீர்வாதங்கள் எதற்காக ஆண்டவர் வந்து சிலுவையில் அவர் தொங்கினார் என்று சொல்லி. எபேசியர் 1 அதிகாரம் 7வது வசனம் மிக முக்கியமானது பாருங்க. ரத்தம் சிந்தி, கிறிஸ்து இயேசு ரத்தம் சிந்தி அவர் நமக்கு மீட்பை பெற்று தந்திருக்கிறார். எங்களுக்கு அந்த அருள் வாழ்வை பெற்ற மீட்பை பெற்று தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, குற்றங்களிலிருந்து எங்களுக்கு வந்து அவர் மன்னிப்பை பெற்று தந்திருக்கிறார். அதான் மீட்பு, குற்றங்களிலிருந்து மன்னிப்பை பெற்று தந்திருக்கிறார். 3வதாக இறைவனுடைய அருளை பெற்று தந்திருக்கிறார், எல்லா விதமான ஆசீர்வாதங்கள். ஆகவே ஆண்டவர் சிந்தி அந்த ரத்தம் அந்த அதுல அடங்க முடியாது என்று சொல்லி, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற நோய்கள் இருக்க முடியாது, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள் இருக்க முடியாது, இல்லை அப்படி என்று சொல்லி எதுவும் இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய அந்த சிலுவைக்கு கீழே நாங்கள் போய் நின்று, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவியருளும் என்று சொன்னோம். பிரியமான சகோதர சகோதரி, இந்த வேளையில நாங்கள் இந்த பாடலை நீங்கள் பாடும் பொழுது நாங்கள் டெட்டலஸ்டாய் என்று நாங்கள் சொல்ல தொடங்குவோம். டெட்டலஸ்டாய் என்று சொல்லுங்க. டெட்டலஸ்டாய், எல்லோரும் சொல்லுங்க. டெட்டலஸ்டாய், 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 டெட்டலஸ்டாய். இது வல்லமையான ஒரு வார்த்தை, பல அற்புதங்களை செய்கிற ஆண்டவருடைய வார்த்தை. டெட்டலஸ்டாய், 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 டெட்டலஸ்டாய். நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும்.
இந்த உலகம் அதிர்ந்தது. உம்முடைய ஆவி பிரிகின்ற தருணத்திலே அந்த மலைகள் அதிர்ந்தன. ஆண்டவரே, தீயவன் தோற்கடிக்கப்பட்ட தருணம் அது. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி மக்கள் நினைத்தார்கள். ஆனால் புதிய வாழ்வின் ஆரம்பம் அங்கிருந்து உதயமானது. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். நீ சிறுவையிலே சிந்திய அந்த ரத்தத்தின் விளையாக எமக்கு மீட்பை பெற்று தந்தீர். அந்த மீட்பில் அடங்க முடியாதது எதுவும் இல்லை ஆண்டவரே. அந்த ரத்தத்தின் விளைவாக எமக்கு புதிய வாழ்வை பெற்று தந்தீர். அந்த வாழ்வுக்குள் அடங்க முடியாதது எதுவும் இல்லை. கோடான கோடி மக்களுக்கு வாழ்வை தருகின்றீரே ஆண்டவரே. இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளை நிரப்புவீராக. கடன் கொடுத்தாகிவிட்டது, கடன் கொடுத்தாகிவிட்டது. ஆண்டவர் இயேசு அந்த கடனை கொடுத்து விட்டார். உங்கள் வாழ்க்கைக்கான எல்லா கடனையும், பாவ கடனை, சாப கடனை, நோய் கடன்கள், முடியாது இயலாது என்று எதுவும் இருக்க முடியாது. அந்த கடனை ஆண்டவர் செலுத்தி விட்டார் என்று சொல்லி பூரணமாக நம்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய அருள் பிரசன்னத்தை தாரும். உம்முடைய அபிஷேக பிரசன்னத்தை தந்தருள் இறைவா. அந்த இரத்த துணிகளில் இருக்கின்ற ஒவ்வொரு மகன் மீது, மகள் மீது விளக்கு இறைவா. உள்ளத்திலே இருக்கிற உடைந்த காயங்களை குணமாக்கும் ஆண்டவரே. உடைந்து போயிருக்கிற உள்ளங்களை ஆண்டவரே நிரம்பியருளும் ஆண்டவரே. பொருளாதார பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் இருந்து இவர்களை மீட்டெடுக்கும். டெட்டலஸ்டாய், 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 டெட்டலஸ்டாய். Praise the Lord, praise the Lord, praise the Lord. அமர்ந்து கொள்ளுங்க. அன்றைய வார்த்தையில கடைசியா ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி, இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். நான் நினைக்கிறேன் இந்த கதை மிக மிக முக்கியமான ஒரு கதை. அமெரிக்காவில் நடந்த மிசிசிப்பி ஆறு ஒன்று இருக்கு. மிசிசிப்பியில் ஒரு ஆறு. அந்த மிசிசிப்பி ஆறுல ஒரு பிரிட்ஜ் இருக்கு. இந்த மிசிசிப்பி ஆறுல இருக்கிற அந்த பிரிட்ஜ் ஒரு ஒரு டெக்னாலஜிக்கு ஒரு வித்தியாசமானது. அது எப்படின்னு சொன்னா, ட்ரெயின் போறதுக்கு அந்த அந்த பிரிட்ஜால ட்ரெயினும் போகும். அடுத்து அந்த பிரிட்ஜால தான் கப்பல் போகும். கப்பல் அந்த பிரிட்ஜ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஹார்பருக்குள்ள வரும்போது ஓகே இந்த பிரிட்ஜை இப்படி தூக்கிடுவாங்க. இப்படி தூக்கும் போது கப்பல் அதால போகும். இந்த மாதிரியாக பெரிய ராட்சத சக்கரங்களை வச்சு, ஹைட்ரோலிக் பவரை வச்சு இந்த பிரிட்ஜை இப்படி பூட்டி இப்படி திறப்பாங்க. இது மிசிசிப்பியில இருக்கு அந்த 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 பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜை இயக்குறதுக்கு ஒருவர், அவருடைய வேலை என்னன்னு சொன்னா, சிக்னல் கிடைக்கும் போது கப்பல் வருது, சாதாரணமாக ட்ரெயின் வரும்போது அந்த பிரிட்ஜை மூடிடுவாங்க. இந்த பிரிட்ஜை மூடிடுவாங்க, மற்றபடி திறந்து வச்சிருப்பாங்க. இப்போ ட்ரெயின் வருது அப்படின்னு சொன்னால் இந்த பிரிட்ஜை எப்படி மூடிடும்? அப்போ அதால் ட்ரெயின் போகும். அதுக்கு பிறகு இந்த பாலத்தை எப்படி திறந்துடுவாங்க, கப்பல் அதால் பாஸ் ஆகும். இவருக்கு 7 வயசு சின்ன மகன் ஒரு ஆள் இருப்பார். ஒரு நாள் வேலைக்கு இவர் வரும்போது, இந்த அப்பா வரும்போது மகனையும் கூட்டிக் கொண்டு வராரு. மகன் சின்ன பையன் அங்கே எங்கே ஓடி விளையாடி கொண்டிருக்கிறார். அப்பா சந்தோஷமா அந்த நாளை தொடங்கி அவருடைய அந்த பூத்தில் போயிருந்து அவர் தன் வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு சிக்னல் வருது, ட்ரெயின் போகும்போது அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் என்ன செய்யணும், பட்டன் அமர்த்தணும். பட்டன் அமர்த்தும் போது இந்த பிரிட்ஜை மூடணும். அப்போதான் இந்த ட்ரெயின் பாஸ் ஆகும். இப்போ இந்த பட்டன் அமர்த்துறதுக்கு முதல் தேடி பார்க்குறாரு, மகன் எங்க அப்படின்னு சொல்லி. மகனை காண, எங்க மகன் இருக்கிறான்னு சொல்லி அவர் பயந்த மாதிரி பார்க்கும்போது, மகன் போய் அந்த ராட்டின சக்கரங்கள் பெரிய வீல்ஸ் இருக்கு, அந்த சக்கரத்துக்குள்ள போய் மகன் பெரிய அந்த அந்த வீலுக்குள்ள அப்படியே விளையாடி விளையாடி அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறான். இப்ப சிக்னல் வந்துட்டு ட்ரெயின் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் பட்டனை அமர்த்தினா இந்த பிரிட்ஜ் மூடும்.
மூடும் போது இந்த 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 சக்கரம் அப்படியே சுத்தும் போது மகன் அப்படியே நசிக்கப்படுவார். இவர் ஒரு முடிவெடுப்பார். என்ன செய்யறேன்னு அவர் பார்க்கிறாரு. இந்த பக்கத்தில் ட்ரெயின் வந்து கொண்டிருக்கு, டைம் ஆயிடுச்சு. கத்தி பார்க்கிறாரு மகனை இங்கால வர சொல்லி. மகனை வர கடல் காத்துல கேட்குது இல்லை. கத்தி பார்க்கிறாரு, மகனை கேட்குது இல்லை. கண்ட மூடிக்கொண்டு ஒரு முடிவு எடுக்கிறார். பட்டன் அமர்த்திட்டு பார்க்கிறாரு, இந்த ராட்டின சக்கரம் அப்படியே சுத்துது. அந்த மகன், சின்ன மகன் அப்படியே அந்த பெல்ட்ல அந்த சக்கரத்தில் அப்படியே கிரஷ் ஆகிறான். கத்திக்கொண்டு இங்கால அழுதுகிட்டு இங்கால பார்க்கிறாரு. அந்த ட்ரெயின்ல நூற்றுக்கணக்கான மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே தெரியாது இது நடந்தது அப்படின்னு. அந்த ட்ரெயின்ல போனோம். அவங்களோட உலகத்துல கொஞ்சம் பேர் புத்தகம் வாசிச்சுக்கிட்டு, கொஞ்சம் பேர் சிரிச்சு பாட்டு பாடிக்கிட்டு, அவங்க கூட உலகத்தில் அவங்க பாட்டில் போய்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சகோதர சகோதரிகளே, தந்தை இந்த முடிவை எடுத்து மகனை அனுப்பும் போது, மகன் டெட்டனஸ்டாய் என்று சொல்லி தன்னுடைய ரத்தத்தை கொடுக்கும் போது, இந்த அருள் வாழ்வு எங்களுக்கு தந்த பிறகு இன்றைக்கு நாங்கள் அந்த ட்ரெயினில் போனவங்களை போல அந்த அருளை பெற்றுக்கொள்ளாம நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம். ஆனால் அதை தெரியாமல் நாங்கள் அப்படியே எங்களோட வாழ்க்கையில நாங்கள் போனோம் என்று சொன்னால் அந்த தந்தை அப்படியே பார்த்து ஏமாற்றம் அடைந்ததை போலதான், அவர் கதறி அழுததை போலதான் தந்தையினுடைய உள்ளம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மகனை அனுப்பினார் என்று சொன்னால் நீங்களும் நானும் வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி என்பது சகோதர சகோதரிகள், இந்த வேளையில நற்கருணை ஆண்டவரை, இந்த வாழ்வு தருகிற ஆண்டவரை நாங்கள் எங்கள் மத்தியிலே நாங்கள் வரவேற்போம். இந்த வேளையில் நாங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், இன்றைக்கு எங்களுக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்கு. இந்த வேண்டுதல்களை நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, எங்களுடைய வாழ்விலே நீர் ஒரே ஒரு காரியம் செய்யும். அந்த இரத்த துளிகள் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் வந்து விழ வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த மாலை வேளையில இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அந்த முதலாவது ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதம் எங்களுக்கு பல விஷயம் விளங்குதில்லை. நாங்கள் காயப்பட்டவர்கள், உடைந்து போனவர்கள், பலவீனமானவர்கள். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய அந்த அபிஷேகம், அந்த இரத்த துளி என் மீது வந்து விழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, இது கொடுத்த அந்த விலை மதிப்பில்லாத அந்த இரத்தத்தின் அந்த உயிரின் பயனாக அந்த விலை கொடுத்தீரே, அந்த விலையின் காரணத்தால் ஆண்டவரே நீர் நமக்கு ஒரு வாழ்வை தந்திரணும் என்று சொல்லி, புதிய வாழ்வை தந்திரணும் என்று சொன்னாங்கள். ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். பிரியமான சகோதரர்களே, இந்த வழியில் நற்கருணை ஆண்டவரை நாங்கள் எங்கள் மத்தியிலே வரவேற்போம். நற்கருணை ஆண்டவரை வரவேற்க நாங்கள் முழந்தால் படிக்கிட்டு நாங்கள் இந்த வழியில் அந்த பாடலை பாடுவோம்.
சிலுவையிலே உண்மையாக வீற்றிருக்கிற ஆண்டவர் அவர் இறுதி இராமண வேளையில அந்த அப்பத்தை எடுத்து எதிரிய உடல் மறுநாள் அவர் சிலுவையிலே அவர் அந்த உடலை கையளித்தார். இது என்னுடைய உடல் என்று சொன்ன அந்த உண்மையான பிரசன்னம், இது உடலை போன்றது என்று சொல்லல, இது என்னுடைய உடல் என்று சொன்னார். அந்த உடல் இரும்பு, அந்த ஷெகினா என்று சொல்லுகின்ற கடவுளுடைய மகிமை, the glory of God, இந்த வேளையிலே நற்கருணை வழிவிலே எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கிற ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார். அடிமையாக இந்த உலகத்துக்கு வந்து அவர் கொல்லப்பட்டார், அவர் கல்லறையிலே வைக்கப்பட்டார். ஆனால் தூய ஆவி மறுபடியும் ஆண்டவரை உயர்த்தி பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு வழங்கி விண்ணவர் மன்னவர் பாதாளத்தில் இருக்கிற அனைத்தும் அவரை வணங்குகின்ற இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி வழிபடுகின்ற வணங்குகின்ற ஒவ்வொருவருக்கும் அதே வாழ்வை தந்து கொண்டிருக்கிறார். என் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த வேளையிலே நாங்கள் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு எங்களுடைய நமஸ்காரத்தை நாங்கள் செலுத்த தொடங்குவோமா? நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க மற்றவர்களை பற்றி யோசிக்க தேவையில்லை, நீங்களும் ஆண்டவர் வருகிறீங்க. நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இயேசுவே நீர் கொடுத்த அந்த விலை டெட்டலஸ்காய் என்று சொல்லி ஆண்டவரே அந்த வார்த்தை இறுதியாக உச்சரித்த அந்த வார்த்தையின் பிரகாரம் வாழ்வை பெற்று தந்தீரே. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சகோதர சகோதரிகளை, இயேசு ஆண்டவர் அந்த கிண்ணத்தை எடுத்து இது என்னுடைய ரத்தம் என்றார். மறுநாள் சிலுவையில் அவர் சிந்திய அந்த ரத்தத்தின் துளிகள், அந்த இரத்த துளிகள் பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கிடைத்தது. பிரியமான சகோதரர்களை, ஆண்டவர் இயேசு இறந்த பிறகு நாங்கள் பார்க்கிறோம் யோவான் நற்செய்தியில 19ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு இறந்த பிறகு அங்கே ஒரு படை வீரன், நூற்றுவ தலைவன் அந்த ஈட்டியை எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய விழாவை, அவருடைய இதயத்தை அவன் குத்துகிறான். அந்த வேளையில வந்து அந்த ரத்தத்துல, அந்த இதயத்தில இருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தன. அந்த ரத்தமும் தண்ணீரும் தூய ஆவியையும் புது வாழ்வையும் குறிக்கிறது. அந்த ரத்தம், அந்த தண்ணீர் இந்த வேளையில உங்கள் ஒவ்வொருவர் மீதும் வந்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வேளையில இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கிறாக. பிரியமான சகோதர சகோதரிகளை, நாங்கள் எழுந்திருப்போமா? எழுந்திருந்து இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி இந்த வேளையில நாங்கள் ஆராதிக்க தொடங்குவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. நன்றி அம்மா இயேசுவே, உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் அப்பா. உடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், நோய்களை இந்த வேளையில் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இல்லாது இருக்கிற, இல்லை என்கிற நிலைகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். நோய்களை ஒப்புக் கொடுங்கள். நன்றி என்று சொல்லுங்கள். நன்கருடைய ஆண்டவர் உங்களை தேடி வருகிற இந்த வேளையில உழந்தால் படிகிறது, பிரியமான சகோதரர்களை, உழந்தால் படிகிறது. அது ஆண்டவருக்கு உங்களுடைய ஆராதனையை செலுத்துங்க. நன்றி ஆண்டவரையா, நன்றி ஆண்டவர், ஆராதனை ஆண்டவர், நன்றி ஆண்டவரை, ஆராதனை ஆண்டவர். உங்க நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆராதனை ஆண்டவர், ஆராதனை ஆண்டவர், குணமாக்குவோம். ஆராதனை ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஆண்டவரை இந்த வேளையிலே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வரையும், ஆண்டவரை எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வரையும், இந்த பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டோம். ஆண்டவரை பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய சாப வழக்குகள் இவற்றை ஆண்டவரை இந்த வேளையிலே கல்வியர்களும் குடும்பங்களிலே அமைதியை கொண்டு நிறைகிறோம். ஆண்டவரை குடும்பங்களிலே அமைதியை, வளர்ச்சியும் நிறையும் உருவாகட்டும். இந்த வேளையிலே குடும்பங்களிலே தேவைகளை நிறைவேற்றும். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், ஆராதனை ஆண்டவர், நன்றி ஆண்டவரை, ஆராதனை ஆண்டவர், நன்றி ஆண்டவரை, ஆராதனை ஆண்டவர். உமக்கு நன்றி ஆண்டவர். ஆண்டவரை இந்த வேளையிலே
ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆனாலும் குரல் எழுப்பி இயேசுவை ஆராதிக்கிறோம் என்ற கடவுளை ஆராதிக்க தொடங்குங்க. துதிகளிலே வாசம் செய்கின்றவர் நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டே இருங்க. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. ஆண்டவர்களோ ஒருவரையும் நிரப்புகிறார். வந்து அந்த இயேசு ஆண்டவர் விலை மதிக்க முடியாத அந்த ரத்தத்தினால் உங்களை கழுவுகிறார். குடும்பங்களில் இருக்கிற பல்வேறு விதமான தீமைகளை அவர் அகற்றுகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பல காலமாக பல்வேறு விதமான விண்ணப்பங்கள் பல இடங்களுக்கு போய் ஆண்டவரை இந்த மன்றாட்டை நீர் கேட்டரும் என்று சொல்லி பல இடங்களுக்கு போய் கலைந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த வேளையிலே அந்த பிரேக் அனுபவம், ஆண்டவர் இந்த வேளையிலே அவர்கள் வாழ்விலே ஒரு பலத்த மாற்றத்தை உண்டார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளையிலே வைத்தியசாலைகள் இருக்கிற பிள்ளைகள் அவரை தொட்டு ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரை இந்த வேளையிலே வைத்தியசாலைகளிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரை. குணமாக்குங்க ஆண்டவரை, குணமாக்குகிறீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த விண்ணப்பங்களை கேட்டுக்கொள்ளுகிறீங்க. இந்த வேளையிலே வெளிநாட்டு பயணங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரை நாம் இந்த வழியில் ஒரு மனப்பட்டு மன்றாடுவோம். வெளிநாட்டு பயணங்கள் சரிவர, வியாபாரங்கள் பெருக, குடும்பங்களிலே பல்வேறு விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்க நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளையிலே பெரும் ஆசீர்வாதமான மனமாற்றத்துக்காக மன்றாடுவோம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு மனமாற்றத்துக்காக பல்வேறு காரணங்களான காயங்கள் இன்றைக்கு கடினமான உடலோடு இருக்கிறவர்களை ஆண்டவரை தொட்டர்கள் மனமாற்றத்தை கொடுத்தவர்களை வாய்ந்த வேளையில மனமாற்றத்தை கொடுமாற்றவரே உள்ளத்தை தொட்டர்கள் டிப்ரெஷன் வியாதிகள் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். மனதிலே பல்வேறு விதமான வேதனைகள், காய்ந்த நிலைகள், மகிழ்ச்சி இல்லாத தருணங்கள் ஆண்டவரை இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிகள். சகோதர சகோதரிகளை நீங்கள் யாருக்காக கொண்டாடுகிறீர்கள் அந்த நபரை இந்த வேளையில் ஆண்டவர் கொடுங்கள். ஆண்டவர் இந்த வேளையிலே அந்த மக்களை அவர் இருக்கிற இடத்திலே கொண்டு ஆசீர்வதிக்கிறார். நன்றி ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை, ஆராதனை ஆண்டவரை இந்த மக்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை மனமாற்றத்துக்காக கொண்டாடுகிறோம். பல்வேறு விதமான குடி மதுபோதைக்கு அடிமையாக இருக்கிறவர்களாக கொண்டாடுவோம். பல்வேறு விதமான போதை வசதி பாவனைகளுக்கு அடிமைகளாக இருக்கிற வாழ்க்கையில் பொறுப்பில்லாமல் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே. சகோதர சகோதரிகளை இந்த வேளையிலே நாங்கள் எல்லோரும் எழுந்திருப்போம். எழுந்திருந்து இயேசு ஆண்டவரை நோக்கி எங்களுடைய கைகளை உயர்த்தி நாங்கள் எல்லோருமாக இணைந்து இந்த பாடலில் பலவருவோம். ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி நாங்கள் அந்த ஆண்டவருடைய ரத்தத்தை இணைந்து பாடி அந்த பாடலை நாங்கள் மறுபடியும் பாடுவோம். இந்த வேளையில ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னம் பலரை தொட்டு குணமாக்குகின்ற நேரத்தில், ஆகவே இந்த நேரத்தை நாங்கள் தவற விடாமல் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட வேண்டும், குணமாக்க வேண்டும் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் இது ஆண்டவருடைய வார்த்தை. ஒன்று அவருடைய வார்த்தை, மற்றது அவருடைய பிரசன்னம். அவருடைய ஞான பிரசன்னம் இந்த நற்கருணையிலே வீற்றிருக்கிற உங்களை தேடி வந்திருக்கிற ஆண்டவர். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது அந்த இடத்திலே நான் வந்து நின்று உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை எடுக்கிற அந்த வேளையில, ஒரு மனப்பட்டு மன்றாடுகின்ற வேளையில அந்த ஜெபங்களை நான் கேட்பேன் என்று சொல்லி, தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லி, தந்தையாகிய கடவுள், தூயாவியானவர், ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு ஒன்றாக இணைந்து உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிற தருணம் இது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகள், நாங்கள் ஒன்றாக இணைந்து பாடுவோம். கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து நீங்கள் துதிக்க தொடங்குங்கள். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார அறிக்கையிடுங்கள். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்க, உரத்த குரல்ல இயேசுவே ஆண்டவர்.
நன்றி நன்றி. அவரை ஆசீர்வதிங்க சொல்லி மன்றாடுங்க. என்ன ஏக்கத்தோடும் கவலைகளோடும்